இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புராணமும் எதிர்கால தொழில்நுட்பமும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை. இந்த கதையை நீங்க வெறும் ஒரு அறிவியலா பாருங்க. இது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாங்க கதைக்கு போகலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம பழமையான புராண கதைகளை, குறிப்பா பார்க்கடல் கடைதல் நிகழ்வை கிபி 7026ல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான சைபர் பங்க் த்ரில்லரா, அதாவது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காவியமா மாத்தி எழுதுனா எப்படி இருக்கும்? அதான் இந்த க்ஷீரா 9 பார்க்கடல் கடைதல். வாங்க இந்த கற்பனை உலகத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் பயணம் செய்து பார்ப்போம். இந்த கான்செப்ட்ல என்ன ரொம்பவே கவர்ந்த விஷயம் என்னன்னா, நம்ம புராணங்கள்ல வர்ற கடவுள்களையும் அசுரர்களையும் எப்படி ரொம்ப நேர்த்தியா அதிநவீன விண்வெளி நாகரிகங்களோடும் பிரபஞ்ச அளவிலான மாபெரும் தொழில்நுட்பங்களோடு ஒப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதை வெறும் கதையா மட்டும் பார்க்காம நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் பார்வையில் அணுகுனா அந்த அனுபவமே வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? சோ கதையோட ஆரம்பமே ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச எரிசக்தி நெருக்கடியில இருந்து தான் தொடங்குது. இந்த மாபெரும் எனர்ஜி கிரைசிஸை சமாளிக்க எப்போதுமே முட்டிக்கொள்கிற 2 எதிரி படைகள் ஒன்னு சேர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலை கையாளும் விண்வெளி பேரரசின் விஞ்ஞானிகள், மறுபக்கம் அபாரமான உடல் வலிமை கொண்ட விண்வெளி சுரங்க தொழிலாளர்கள், அதாவது ஆற்றலுக்காக போராடும் கிளர்ச்சியாளர்கள். இவங்க 2 பேரோட கூட்டு முயற்சியில தான் இந்த பிரம்மாண்ட விண்வெளி திட்டமே ஆரம்பமாகுது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண தலைமை வியூகாசிரியர் விஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான இயந்திரத்தை வடிவமைக்கிறாரு. அதுதான் மந்தாரா, அதாவது ஒரு பல்லடுக்கு துகள் முடுக்கி. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர். இது ஒரு நியூட்ரான் நட்சத்திரத்தை மையமாக கொண்டு பல மில்லியன் கிலோமீட்டர் நீளமான வாசுகி அப்படிங்கிற மின்காந்த இலையால அதிவேகமா சுழற்றப்படுது. அந்த நட்சத்திரம் நிலை தடுமாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூர்மா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை தளத்தையும் அதுக்கு அடியில நிறுத்துறாங்க. நிஜமாவே இது தொழில்நுட்பத்தின் உச்சம்னு தான் சொல்லணும். ஆனா இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்ல எதுவும் தப்பாகாம இருக்குமா என்ன? அங்கதான் கருந்துளை கதிர்வீச்சும் ஈசனின் தியாகமும் நடக்குது. அந்த இயந்திரம் அதிவேகமா சுழறப்போ அதோட மின்காந்த இழை அளவுக்கு அதிகமா சூடாகி துகள் முடுக்கியோட மையத்துல ஒரு பிளவு ஏற்படுது. அந்த பிளவு வழியா கசியறது சாதாரண திரவம் கிடையாதுங்க. அது ஹாலா எனப்படும் ஒரு கொடிய கருந்துளை கதிர்வீச்சு. இந்த அடர் நில நிற கதிர்வீச்சுக்கு ஒரு பயங்கரமான தன்மை இருக்கு. தான் தொடுற எந்த ஒரு பொருளையுமே அது அணு அளவுல சிதைச்சு ஒட்டுமொத்த கேலக்சியுமே ஒரு பிளாக் ஹோலா, அதாவது கருந்துளையா மாத்திடும். ஏன் அதை கட்டுப்படுத்தி வச்சிருந்த கூர்மா ஈர்ப்பு விசை தளமே மெல்ல மெல்ல உருக தொடங்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கைலாயா ஆராய்ச்சி மையத்தோட முதன்மை விஞ்ஞானி ஈசன் எடுக்கிற அந்த துணிச்சலான முடிவு தான் எல்லாமே. பிரபஞ்சத்தை காப்பாற்ற வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்போ அவர் தன்னோட பிரத்யேக மின்காந்த கையுறைகளை பயன்படுத்தி பரவிக்கிட்டு இருக்கிற அந்த கதிர்வீச்சை ஒரு சின்ன நீல நிற கோளமா சுருக்கி அதை அப்படியே முழுங்க பார்க்கறாரு. இது நிஜமாவே ஒரு கற்பனை கெட்டாத அறிவியல் தியாகம். ஒரு பக்கம் ஈசன் அந்த நச்சை உள்வாங்கிறாரு, அதே சமயம் தலைமை உயிரியல் நிபுணரான சக்தி எப்படி துரிதமா செயல்படுறாருன்னு பாருங்க. அந்த நச்சு ஈசனோட இதயத்தை தாக்கி அவர் உயிரை பறிக்காம இருக்க சக்தி உடனே நானோ சிக்னல்களை பயன்படுத்தி ஈசனோட தொண்டையிலேயே ஒரு மாலிகுலர் பேரியரை, அதாவது மூலக்கூறு தடையை உருவாக்குறாரு. அதனால அந்த அபாயகரமான கதிர்வீச்சு ஈசனோட கழுத்திலேயே சிறைபிடிக்கப்பட்டு அது நிரந்தரமா நீல நிறத்துல ஜொலிக்க தொடங்குது. இந்த மாபெரும் ஆபத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் துகள் முடுக்கில இருந்து பல புதிய பொக்கிஷங்கள் வெளிவர தொடங்குது. அது எப்படி வரிசையா வெளியே வருதுன்னு பாருங்களேன். முதல் மணி நேரத்துல ஐராவதம் எனப்படும் காந்தம் மேக போக்குவரத்து கிடைக்குது. இதனால எடையில்லாத பயணமும் ஒளியின் வேகத்துல தகவல் தொடர்பும் சாத்தியமாகுது. 2வது மணி நேரத்துல கல்பவிருக்ஷம் அப்படிங்கிற யூனிவர்சல் 3D பிரிண்டர் வெளியே வருது. இது முடிவில்லாத உணவு மற்றும் மருந்து உற்பத்தியே சாத்தியமாக்குது. அப்புறம் இறுதியா பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த வறுமையையும் ஆற்றல் தட்டுப்பாட்டையும் போக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு தூய ஆற்றல் கட்டமைப்பு வெளிவருது. இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் கிடைச்ச மாபெரும் அறிவியல் வெற்றி. ஆனா இந்த அமைதியை அப்படியே நிலைக்கு விடுவாங்களா? அடுத்த கட்டமா மோகினி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மாயை உள்ள வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. கிளர்ச்சியாளர்களோட தலைவனான பலி இந்த புது ஆற்றலை மொத்தமா கைப்பற்ற நினைக்கிறான். அவனை தடுத்து நிறுத்த விஷ்ணு ஒரு சூப்பரான பிளான் பண்றார். மோகினி அப்படிங்கிற ஒரு பேரெழில் மிக்க ஹாலோகிராஃபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறார். இந்த மோகினி அசுரர்களை மெய்நிகர் அறைகள்ல, அதாவது விர்ச்சுவல் ரூம்ஸ்ல போலி தரவுகளை கொடுத்து திசை திருப்பி மயங்க வைக்கிற அதே நேரத்துல மறுபுறம் அம்ரித் எனப்படும் அந்த 100% தூய ஆற்றலை விஷ்ணு ரகசியமா விஞ்ஞானிகளோட பயோ சர்வர்கள்ல டவுன்லோட் செஞ்சிடறார். வாட் அ மாஸ்டர் பிளான்! சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதுதான் குவாண்டம் ஹேக்கர்களும் எதிர்கால எச்சரிக்கையும் நம்ம கண்ணு முன்னாடி வருது.
உலகத்துல எந்த ஒரு சைபர் பாதுகாப்பும் 100% பாதுகாப்பானது இல்லைங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அசுர பிரிவை சேர்ந்த சுர்பானு அப்படிங்கிற 2 அதிபுத்திசாலி குவாண்டம் ஹேக்கர்கள் மோகினியோட அந்த ஏஐ மாயை உடைச்சுக்கிட்டு உள்ளே வந்து தேவர்களோட முதன்மை சர்வரையே ஹேக் பண்றாங்க. அந்த தூய ஆற்றலை தங்களுடைய சொந்த டிஜிட்டல் டெர்மினல்கள்ல திருடி பதிவிறக்கம் செய்ய தீவிரமா முயற்சி பண்றாங்க. இத பார்த்து சும்மா இருப்பாரா விஷ்ணு? பதிலடி கொடுக்க சுதர்ஷனா அப்படிங்கிற ஒரு குவாண்டம் டிஸ்கை ஏவி அவங்களோட நெட்வொர்க் இணைப்பை அப்படியே 2ஆ துண்டிக்கிறார். ஆனா எதிர்பாராத விதமா அந்த ஹேக்கர்கள் ராகு மற்றும் கேது எனப்படும் அழியாத உடலற்ற டிஜிட்டல் வைரஸ்களா உருமாறிடுறாங்க. பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும், ஏன் இன்னைக்கு கூட அவங்க விண்வெளி வலைப்பின்னல்களை அச்சுறுத்தும் வைரஸ்களாகவே அடைந்து திரிவதாக இந்த குறிப்புகள் நமக்கு சொல்லுது. கொஞ்சம் திகிலா தான் இருக்கு. இறுதியா ஈசனோட இந்த சிலிர்க்க வைக்கும் எச்சரிக்கையோட நம்ம இதை நிறைவு செய்யலாம். ஆற்றல் கிடைத்து விட்டது, ஆனால் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் மீண்டும் ஒரு விஷம் உருவாகும். எவ்வளோ ஆழமான வரிகள் பாருங்க. தொழில்நுட்பமும் மாபெரும் ஆற்றலும் ஒரு நாகரிகத்தை காப்பாற்றலாம், ஆனா உண்மையான ஆபத்து நாம் அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. எந்த ஒரு அபிர்மிதமான சக்தியும் சரியான கைகள்ல இல்லைன்னா அது ஒரு அழிவுக்கான ஆயுதம்தான். இதை விட சிறந்த ஒரு எச்சரிக்கை வருங்காலத்துக்கு இருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.